வெல்கம் டு ட்ரிப். வெல்கம் டு திருமங்கலம். வெல்கம் டு சோலையா டேம். உங்கன்னு மட்டும் அங்கே கைடா போகுது. சதீஷ் ஓங்கன்னு கடை வந்துட்டு போகுது. சைஸு இந்த புகையில எங்கேருந்து வருது? அதாவது கீழே இருக்க மக்கள் வச்சாங்கல்ல, மலையாள மக்கள் வந்து கீழே அடுப்பு வச்சு வச்சிருக்காங்க. ஒரே டயத்தில் அத்தனை பேர் அடுப்பு வச்சு வச்சனால இந்த புகை கிளம்புது. நானும் புகை சொல்லியிருக்கேன், புகை குறைக்க சொல்லி சீக்கிரம் புகை குறைச்சிடுவான். இந்த நூற்றாண்டு சிறந்த காமெடியாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இந்த நேரத்தில் வாய் வச்சியோ? நான் பேசுனது கடவுள் கேட்டுச்சோ இல்லை கீழே வாழ்ற மக்கள் கேட்டுருக்கு. உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டாங்க பார்த்தியா, மாசு கட்டுப்பட்டுணும்டே. இதான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டாங்கப்பா. தெரியுமா புகை எடுப்பு காற்று மாசுபடும்ல நினைச்சேன். இருக்க மக்கட்ட நம்ம தான் போலுக்க மலையில கூட மலையில சுத்தி பார்க்க வந்து நினைச்சா நம்மளை கட்டி பக்கத்து நடந்து வராங்கப்பா. அதான் புயலே அடிச்சாலும் மேலதான் வந்துட்டு இருப்பாங்க போல. எங்களோட இளமை பருவம் ஆசைப்படுது. மார்கழி மாசம் எப்படி தான் நாங்கள் குளிர் காய்வோம், அதே டைம்ல எல்லாம் ஒரே டைம்ல குளிர் காய்ச்சிருந்தா போக வருமா வராதா? ஊரை இந்த இதில் இந்த சவுத்தால் பேப்பரில் பேக் பண்ண மாதிரி பேக் பண்ணியெல்லாம் எங்கே வராங்க? இல்லடா மலையில வந்தாவது கொஞ்சம் டிராஃபிக் கம்மியா இருக்குன்னு வந்தா இப்போதான் கூட்டம் ஜாஸ்தியா இருக்குது. மழை கம்மியாயிருச்சு. இனிமே இந்த 50 ரூபா ரெயின் கவருக்கு வேலை இல்லை. நைட்டே கல்ற மாதிரி கல்ற நைட்டி மாதிரி தானே இருக்கு இது. அண்ணன் இல்லை, அண்ணன் சதீஷ்குமார் லுங்கியை கல்ற மாதிரி கழட்டு வருவார். இல்லை வாங்கின ஓசி ராக்கெட்டு வேலையெல்லாம் ஆக்கி விட்டுருச்சு இந்த மலை. கிட்டத்தட்ட எங்கே போட்டதுல இருந்து 50 ரூபா கவர் தான்டா போட்டுக்கிட்டு இருக்கு. எங்க பிடிச்ச மலை? ஊர்ல பிடிச்ச திருப்பூர்ல பிடிச்ச மலை இல்ல. சும்மா இந்த 10 ரூபா 50 ரூபா 100 ரூபா டீசல் போட்டு வரீங்களா மழை பெய்யாது. இன்னைக்காவது ஓசி ஜாக்கெட் வாங்கி கொஞ்சம் பந்தா புள்ளான்னு பார்த்தா அன்னைக்கு மழை வந்து ஆனாலும் பிள்ளை பிடிச்சி வரேன். என்ன இந்த வியூ பாயிண்ட் பேர் என்னடா? வியூ பாயிண்ட் அதுவா எல்லாரும் பார்த்து நிப்பாட்டுற மாதிரி வியூ பாயிண்ட், அவ்வளோதான் தெரியும். பேர் இல்லாத வியூ பாயிண்ட். சரி, இங்கேருந்து பார்க்குறவங்க பார்த்துக்குங்க, மன விரக்தியில் கீழே குதிக்கிறவங்க குதிச்சுக்குங்க. வாழ்க்கையில் எப்படி ரைடு போனதில்லை, நடந்து எப்பயாவது விட நடைவா. அது வாஸ்தவம். நடந்தது 2 நாள் நடந்துக்கிட்டு ஒரு ரைடு தான் ஃபர்ஸ்ட் டைம். அதுதான் டெய்லி குளிக்கணும்ன்றது. குளிப்பாட்டிட்டு இருக்கோம். அதே ஒரு வந்து டெய்லி குளிக்க. யாருக்கு இதை உனக்கு நீயே சொல்லிக்கிறியா சைஸு? ஒரு 10 நிமிஷம் மழை நின்றுச்சுல, அது நம்ம சந்தோஷத்துக்காக நின்றுருக்குமோ? பயவலையை ரொம்ப அழுக விட்டான். இவங்களை கொஞ்சம் சந்தோஷப்படுத்த போட்டு தருவாங்க. கட்டியோட தூக்கிட்டு வந்துடாத, அது வேற உங்களுக்கு போட்டுருக்காங்க. என்னடா ரொம்ப பழைய காமெடியா போட்டு தயவுசெய்து நம்ம ஊர் டெம்பர் இல்லை, அந்த காமெடியில எங்க பண்ணிட்டு இருக்காங்க? தமிழ்நாடு இல்ல, பார்டர்ல நிக்கிறான். என்னடா டார்க் காமெடி பண்ணிட்டு இருக்காரு? நீ சொல்ற காமெடிக்கு நீயா சிரிச்சுக்கிட்டாதான் உண்டு, நாங்களாம் யாரும் சிரிக்க மாட்டோம். நீ பண்ண காமெடிக்கு எனக்கு இருமலே வந்துருச்சுப்பா. ஏண்டா எதுவும் லைன் வண்டியில் கிளீனராக போனியா? லாரியில் தார்பாய் இழுத்து கட்டுற மாதிரி பிடிச்சி வலுக்கட்டாயமாக இழுத்து கட்டிக்கிட்டு இருக்க. என்னவா சைஸாக மாறிட்ட போல. ஏண்டா பஸ்ஸு இந்த கட்டு வேர்ல்டு டூருக்கே கட்டிட்டு போகலாம் போலையாடா. இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டிவ். அதான் தார்பாய் எண்ணெய் லோடு ஏற்றிருக்காரு. கொஞ்சம் வாங்க இழுத்தே கூட இழுத்து கொடு. முக்கு எங்க வந்துகிட்டு என்னத்தை பறக்கி தின்னுக்கிட்டு இருக்காரு பாரு. என்னது பாது? நவாப்பழமா? ஏன் உனக்கு என்ன சுகரா? அவங்க சாப்பிடலாம், எல்லாம் சாப்பிடலாம். அவங்க சாப்பிடலாம், எல்லாம் சாப்பிடலாம். எப்படி மறுபடியும் கட்டுறது? கயிறு எடுத்துட்டு திருப்பி கட்ட தெரியலையே. என்னப்பா முடிஞ்சா? போவோமா? 100 கிலோமீட்டர்ல ஓடிட்டோம்னா முதுகு வலி வந்துச்சுன்னா ஓகே இன்னும் கொஞ்சம் நைஸ். ஒரு எவ்ரி 100 கிலோமீட்டருக்கு ஒரு ஸ்ட்ரெச்சிங் மாதிரி கொடுத்துனீங்க, குறுக்கு வழியே வராது. உன்னைய தூக்குறதுக்குள்ள எனக்கு குறுக்கு வலி வந்துடும் போல. நல்லா ஹோல்டு பண்ணி அப்படியே லைட்டாக குனிஞ்சு அப்படி லஞ்சிங் பண்ணு. குறுக்கு குதி மெதுவாக பண்ணுறா. குறுக்கு முடிஞ்சிட போகிறேன் கூப்பிட்டேன் மெதுவாக பண்ணிட்டு
மெதுவா டவுன் ஆகி அப்படியே நிமிரு லைட்டா. அதேதான் அரேவா என்னங்க ஒட்டுமொத்த சொர்க்கமும் இங்க இருக்கு. ஐயோ ஐயோ போதும் எந்திரிங்க. இல்லை காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு முழுப்பு தட்டிடுச்சு. ஆனால் 8 மணிக்கு ரூமை விட்டு வெளியே வந்து தெரியல. ஆமாம், வீக்கெண்டு ஹாலிடே என்னைக்கெல்லாம் ரிலாக்ஸாக இருக்கும் 5-5:30 மணிக்கு முழிப்பு திருப்பி அந்த தூக்கத்தை கவர் பண்ணவே முடியல. பிடிக்கலான்னு பார்க்குறேன், கண்ட திங்கிங்கெல்லாம் வருது, தூக்கம் மட்டும் வர மாட்டேங்குது. இந்த வேலைக்கு போகிறப்ப தானே இப்போ தூக்கம் வந்து தொலையுது. வேலைக்கு போகிறப்ப தான் ஒர்க்கிங் டேஸ் என்னைக்கு நாளைக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கும் அன்னைக்கு தான் மொட்டை தூக்கம் வருது. நமக்கு எந்திரிக்க முடியல. எந்த ஒரு கமிட்மெண்ட்டுமே இல்லைன்ற அன்னைக்கு அதான் ஏழு அன்னைக்கு தூக்கம் அந்த 5 மணிக்கு 4 மணிக்கு வந்துடுது. என்ன வியாதின்னு டாக்டர்கிட்ட காக்கனால மனநல ஹாஸ்பிட்டல் வச்சு வந்து தெரியும். அதுக்கு டாக்டர்கிட்ட போனால் வைத்தியம் இல்லைன்றீங்க. மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும் போல. வர்ற மாதிரி ஆனச்சாணி என்னடா அந்த ராமன் படத்துல ஏதோ படத்துல யோசிச்சுட்டு சூடா போட்டுருக்கு கும்கில கருமத்தை பார்த்தது இல்லையா, கையை நோண்டிதான் இங்க ஒரு பாதம் என்னடா மேஞ்சிருக்கேன் பாரு. வணக்கம் நண்பா அப்படின்னு பேரிச்சம்பழமாடா. வெற்றி ஆமாப்பா வெற்றி பேரிச்சம்பழம். அது எப்படி ஃபுல்லாக ட்ரை பண்ணுவாங்களோ? இது இன்னும் பழுக்கவே இல்லை, இது காய் நாறுதா இல்லை பேரிச்சம்பழம் வணக்குது. ஏன்டா அருமைடா என்ன மாதிரி இருக்குது. போட்டு இந்த மரத்துல போட்டுருக்கோம். அப்படியே சுற்றி காட்டு பாரு. கோடி ரூபா கொடுத்தாலும் என்ன கிடைக்காதுங்க. ஓசையாக கிடச்சிருக்கு நமக்கு. இதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இதுதான் அந்த மலையில நாங்கள் இதுதான் நம்ம வீட்டு பக்கத்தில் வர்ற ஆறு. இதெல்லாம் நைட் நாங்கள் குளிச்சோம், அந்த தண்ணி இங்கே வந்து ஜாயிண்ட் ஆகுது கரெக்டாக. இதே மாதிரி கிளை நதி நிறையா இருக்கிறதுனால தண்ணி அங்கங்கே ஜாயிண்ட் ஆகி ஆனால் அந்த தண்ணி எவ்வளோ கலங்கலாக வருது. இந்த வீட்டோரமாக வர அந்த ஃபால்ஸ் தண்ணி எவ்வளோ சூப்பராக வருது, மலையிலேருந்து நேராக வருது. பியூரா. ஆமாம். ஆனால் இந்த தண்ணியில் வந்து நம்ம அப்புறமே குளிப்போம். அந்த தண்ணியை வந்து அதை ஒரு தனியாக ஒரு வீடியோ எடுத்து அப்லோடு பண்ணாதான் மனசே நிம்மதியாக இருக்கு. ஆமாண்டா, இதுலாம் விழுந்தோம்னு வச்சுக்கேன், எங்கே கொண்டு போய் சேர்க்குதோ இல்லையோ அது வரைக்கும் நம்ம உயிரோட இருக்க மாட்டோம். அப்புறம் சொல்லுவாங்க 3 நாள் ஆகியும் பாடி கிடைக்கவில்லை. அதிரப்பள்ளியோட தண்ணியே இதான். இது அதிரப்பள்ளிங்கிறது ஃபால்ஸுங்கிறது அந்த பக்கம் இருக்குது, மேலே இருக்குது. அதோட தண்ணி ஃபுல்லாக இங்கிட்டு தான் வருது. நீ இங்கே நின்றுக்கிட்டு இருக்க, ஆளை காண தண்ணியில் அடிச்சுட்டு போயிட்டான்னு நினச்சிட்டு இங்கே பக்கத்தில் நம்பர் கேட்டுக்கிறீங்க. தேவசம் பண்ணி சொல்லி முடிச்சுட்டு போகலாம். அந்த அணவண்ட படத்தெல்லாம் பார்ப்போம்ல, அந்த அமேசான் காட்டுக்குள்ள இந்த மாதிரி அறிவுலாம் அப்போ பாம்பு வரும். அப்படியே வண்டியில் போட்டுவாங்க, ஓட்டுவாங்க, அது கப்பலை பிடிப்பாங்க. சின்ன வயசுல அப்போ ஜோ கொள்ள விழுந்தா எப்படி இருக்கும், பாம்பு வந்தா எப்படி இருக்கும், தூக்கி முழுங்கிச்சுடா கப்பலை சுத்திருச்சுடா, ஐயோ அப்படி பயந்து கிடக்கும் அந்த படத்துல. ஏண்டா எத்தனை படம் எடுத்திருப்பாங்கல்ல அதில். लिया पट्टे लिया
டேய் ரொம்ப பக்கத்தில் வராதப்பா, பயமா இருக்கு. எனக்கே பயமா இருக்கு, நீ கேமராக்கு பக்கத்தில் வந்துகிட்டு இருக்க. ஏண்டா நீ வேணா போறியா? பாலக்காடு பொள்ளாச்சி அப்படியே இதுலயே அந்த ரூட் சேம் ரூட் வால்பாறை. இல்லைன்னா இப்படி ஆமா ஆமா ரெண்டே ரூட் தான் இருக்கு. இது கொஞ்சம் சமயம் எடுக்கும், பூரா கழுவிடா இருக்கும். இது கொஞ்சம் டைரக்டா கொஞ்சம் சிம்பிளா போயிடுவாங்கல்ல, அதுதான். ஓகே 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 சேட்டா, ஓகே. யா முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு.